அஸ்ட்ரோ பக்தி டாக் என்ற இந்த காணொளி நேயர்களுக்கு இனிய உற்சாகமான காலை வணக்கங்கள். வணக்கம். 11 ஆகஸ்ட் 2025 திங்கட்கிழமை ஆடி மாதம் 26ஆம் நாள் விஸ்வவாசு வருடத்திலே 223 நாட்கள் கடந்து 142 நாட்கள் கையிருப்பிலே கொண்ட நாளில் தேய்பிறை துதியை திதி என்று சதய நட்சத்திரத்திலே இன்று நாம் உங்களை சந்திக்கிறேன். இன்றைய நாளிலே நல்ல நேரம் காலை 6:15 7:15 வரைக்கும், சாயங்கால வேலை 4:45 5:45 வரைக்கும், மத்தியான வேலையில் ஒன்றும் கிடையாது. கௌரி நல்ல வேலும் காலை 9:15 10:15 வரைக்கும், சாயங்கால வேலை 7:30 மணிலேருந்து 8:30 மணி வரைக்கும். இன்றைக்கு ராகு காலம் 7:30 9, குளிகை காலம் 1:30 3, யமகண்டம் 10:30 12. சூலம் இன்றைக்கு கிழக்கு, தயிர் பரிகாரமாக செய்வர். கடக லக்னத்திலே ஒரு நாழிகை 4 வினாழிகள் இருக்கக்கூடிய சூரிய பகவான் 6 மணி 4 நிமிஷத்தில் உதயத்தில் கொண்டு வருவார். இன்றைக்கி சதய நட்சத்திரம், அதெல்லாம் ஆயில்யம் மகம் என்கிற இந்த கடக மற்றும் சிம்ம ராசிக்குள்ளர சந்திராஷ்டம எஃபெக்ட் இருக்கும் அப்படிங்கிறது பார்க்க முடிகிறது. இருக்கன்குடி மாரியம்மனினுடைய வீதி உலாவும் வட மதுரை ஸ்ரீ சௌந்தரராஜ பெருமாளின் வசந்த உத்தரவும் முத்து பல்லக்கில் பவனியும் இன்றைக்கு முக்கியமான நிகழ்வாக காட்டுகிறார்கள். சுக்கிரவாரப்பட்டை பசுவண்ணன் கோயிலிலே காரிய தடை நீக்கும் கோயிலாக வழிபாடு செய்வது நல்லது அப்படிங்கிறது இண்டிகேஷன் தெரிகிறது. அதனால் காரிய தடை இருப்பவர்களுக்கு இந்த சுக்கிரவாரப்பட்டையில் பசுவண்ணன் கோயிலிலே வணங்கும் போது இந்த பகவான் நமக்கு அருளை புரிவார். இன்றைக்கு நாளிலே கோச்சாரப்படி எங்கெங்கே கிரகங்கள் இருக்குன்னு பார்க்கும்போது சூரியனும் புதனும் அமர்ந்திருப்பது கடகராசிக்குள்ளரும், கேது அமர்ந்திருப்பது சிம்மராசிக்குள்ளரும், செவ்வாய் அமர்ந்திருப்பது கன்னிராசிக்குள்ளரையும், ராகு அமர்ந்திருப்பது கும்பராசிக்குள்ளரையும், மீனராசிக்குள்ளர சனி பகவான் வக்கரமாக அமைவதும் குருவும் சுக்கிரமும் அமைவது மிதுன ராசி அமர்கிறார்கள். சதய நட்சத்திரம் என்பதனாலே கும்பராசிக்குள்ளர சந்திர பகவான் அமர்கிறார். இன்றைய நாளிலே சுபயோக தினமாக இருப்பதனாலே இந்த நாள் நமக்கு ஒரு நல்ல சுபிட்சமான நாளாக, வாரத்தின் முதல் நாள் நல்லதே கிடைக்கும். அதனால் சந்திர சூடேஸ்வர பெருமாளை வணங்குவதனாலே வாழ்க்கையில் நல்லதொரு பலன் கிடைக்கக்கூடிய நாளாக அமைகிறது. தொடர்ந்து ஒரு ராசிக்கும் பலனை காண்போம். வணக்கம் மேஷ ராசி அன்பர்களே, உங்களுக்கு இன்றைய நாளிலே புதிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை தருவதாக அமையப்போகிறது. உயர்வை பெற்று நட்பை பெற்று வெற்றியை பெற்று கொடுக்கக்கூடிய நாள். பயம் போகும், அமைதி நிலவும், பல விதத்திலும் தெளிவு உண்டாகும், மனதிலே உறுதியும் பெருமையும் கிடைக்கும். பொறுமையை மட்டும் கொஞ்சம் வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். உங்களுக்கு திறமையினால் வரக்கூடிய அனைத்து விதமான விஷயங்களும் இன்றைய நாள் கொடுக்கும். இன்றைக்கு கொஞ்சம் மத்தியான வேலையில் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிடுங்க. ஃபுல் டே ரெஸ்ட் எடுத்திங்கன்னா பிரச்சனை ஆகிடும். மத்தியானம் வேலை கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிடுங்க. பயமில்லாத காரியத்தை செய்யுங்க, அதுதான் இன்றைக்கி முக்கியம். பயத்தை போக்கி விடுங்கள், பயமில்லாது செய்யுங்கள். ஏன்னால் லாபத்திலே இன்றைக்கு சந்திர பகவான் உள்ளே இருக்கிறார். அதனால் உங்களுக்கு எப்படி இருந்தாலும் லாபம் கிடைக்கக்கூடிய நாள். சந்திரனும் குருவும் பார்த்து கொள்வது சந்திர யோகம்னு பேர். யோகங்கள் இருக்கிற நாளில் நம்ம தைரியமாக எல்லா காரியம் செய்யலாம். அதனால் இன்றைய நாள் ரொம்ப நல்ல நாள். 2 6 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் சிவ வழிபாடும் ரொம்ப நல்லது. வாழ்க வளத்துடன். வணக்கம் ரிஷபராசி அன்பர்களே, இன்றைக்கு உங்களுக்கு தொழிலிலே நல்ல முன்னேற்றங்கள் கொடுக்கக்கூடிய நாள். ஒரு காரியத்தையும் அமைதியுடன் நீங்கள் செய்து விட்டீர்களானால் தெளிவான சிந்தனையில் உங்கள் வாழ்க்கையிலே புதிய முயற்சிகள் உருவாகக்கூடிய நாள். ஆதரவும் மற்றவருடைய தன்மையிலே உங்களுக்கு உறுதியும் கிடைத்துவிடும். அதனால் பெருமை கிடைக்கக்கூடிய நாள். பொறுமையாக செய்ய வேண்டிய நாள் அப்படின்னு எடுத்துக்கணும். பயங்களை போக்கிவிடுங்கள், வெற்றி உங்களுக்கு. ஏன்னா நட்போடு இருப்பவர்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. மிதுன ராசிக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த சுக்கிரனும் குருவும் தன் பார்வையாலே தொழில் ஸ்தானமான கும்பராசியை பார்க்கிறாரு. அப்போ உங்களுக்கு லாபத்தை கொடுப்பதற்கு தானே இத்தனை விஷயம் நடக்குது. அதனால் லாபம் கிடைக்கும், கவலைப்படாதீங்க. தொழிலில் அக்கறையோடு செய்யுங்க. வியாபாரத்தில் எந்த விதத்திலும் பயமில்லாமல் செய்யும்போது குடும்பத்திலும் அமைதி, வாழ்க்கையிலும் அமைதி, உறுதி, பெருமை கிடைக்கக்கூடிய நாள் இந்த நாள். 6 8 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும்
இன்றைய நாளில் சிவ வழிபாடும் சிறந்த பலனை தரும். வாழ்க வளத்துடன். வணக்கம் மிதுன ராசி அன்பர்களே, இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே வெற்றி நிச்சயம். பயங்கள் போய்விடும், பகைகள் அகலும், அமைதி மனதிலே கொள்ளும், தெளிவு பிறக்கும், மற்றவருடன் ஆதரவாக செயல்படக்கூடிய எண்ண ஓட்டங்கள் உருவாகும். செய்யக்கூடிய காரியங்களிலே உறுதியாக நிற்பீர்கள். இதுதான் செய்ய போகிறேன், அதான் செய்ய போகிறேன்னு கரெக்டாக நிற்பீங்க. அதனால் உங்களுக்கு பெருமை உண்டாகக்கூடிய சூழ்நிலை உண்டு. எதையுமே லிசன் பண்ணுங்க. யூ லிசன் ப்ராப்பர்லி. கொஞ்சம் பொறுமையாக அட்டன்டிவாக இருங்க. கொஞ்சம் ரிலாக்ஸாக அப்படி எல்லாத்தையும் பண்ணிங்கனாலே போதும். உயர்வு நிச்சயம். நட்புக்கு அதிகமான ஒரு தன்மையை கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், காதல், இது ரெண்டுத்துக்குமே லவ் அண்ட் அஃபெக்ஷன், இதுக்கெல்லாம் ப்ரியாரிட்டி பண்ணுங்க. பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு சக்ஸஸ் ஸ்டோரி இருக்குது. சந்திர பகவானும் குரு பகவானும் பார்த்து கொள்ளக்கூடிய சூழ்நிலையில் இருப்பதனாலே நீங்கள் நினைத்த காரியங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் இன்றைக்கு நிறைய இருக்குது. 3-4 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்வதும் சிவபெருமானின் வழிபாடும் உங்கள் வாழ்க்கையிலே நல்லதொரு மாற்றத்தையும் ஏற்றத்தையும் தரும். வாழ்க வளத்துடன். வணக்கம் கடகராசி அன்பர்களே, இன்றைய நாளிலே உங்களுடைய ராசியிலே சில பகுதிகள் அப்படின்னு பார்த்தோன்னா ஆகில்ய நட்சத்திரத்திற்கு கொஞ்சம் சந்திராஷ்டம எஃபெக்ட் இருக்கும். கொஞ்சம் அவங்க மட்டும் மறதி அப்படிங்கிற வாய்ப்புகள் உண்டு. மற்றபடி உங்களுக்கு நல்ல சுகத்தை தரக்கூடிய நாளாகத்தான் இருக்கிறது. வெற்றிகளின் வாய்ப்புகளை அழகாக பயன்படுத்தி கொண்டு நீங்கள் கரெக்டாக போயிட்டே இருக்கலாம். அந்த போட் அழகாக செயில் போட் பர்ஃபெக்டாக இருக்குது, கவலைப்பட வேண்டாம். உயர்வுக்கு வழிவகுக்கக்கூடிய நல்ல ஒரு நாள் என்று, வெற்றிக்கு வழிகாட்டும் நல்லதொரு நாள் என்று, கலக்கங்களும் மனதை விட்டு நீங்குவதனாலே அமைதியும் தெளிவும் வரக்கூடிய நாள் என்று, உறுதிகளும் ஆதரவும் பெற்ற நாளாக அமைகிறதுனாலே பெருமையும் பொறுமையும் ஒருங்கே வந்து உங்களை சேரும். அதனாலே மனதில் கொஞ்சம் ரிலாக்ஸாக எல்லாத்தையும் அட்டன் பண்ண முடியாது அப்படிங்கிறது நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த நாள் ஒரு இனிமையான நாளாக அமையப் போகிறது. 7-2 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் இன்றைய நாளிலே நீங்கள் சிவ வழிபாடு செய்வதும் மிகுந்த பலனை தரும். வணக்கம் சிம்மராசி அன்பர்களே, உங்கள் ராசியின் ஆரம்பமான மக நட்சத்திரத்துக்கு இன்றைக்கு சந்திராஷ்டமம் எஃபெக்ட் இருக்கும். சில மறதிகள், சில பயங்கள், அதனால் சில பகைகள் உருவாக்குறது வாய்ப்பும் உண்டு. கொஞ்சம் அவங்க மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிடுங்க. மற்ற எல்லாரும் கொஞ்சம் சௌரியமாக இருப்பீங்கன்னா ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சில விஷயங்கள்லாம் கொஞ்சம் யோசித்து செய்யணும். நீங்கள் பண்ணக்கூடிய காரியங்களுக்கெல்லாம் உங்களுக்கு லாபத்தை கொடுக்கக்கூடிய நல்ல ஒரு சூழ்நிலை இருக்குது. இன்றைக்கு முக்கியமாக உங்கள் ராசிநாதன் 12ஆம் இடத்துல இருப்பதனால செலவு கொஞ்சம் உண்டு. செலவை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு என்ன வழினா, வரவை கொடுக்கறதுக்கு குரு இருக்கார். குருவும் சந்திரனும் இன்றைக்கி பார்த்துக்கிறாங்க, பலன் உண்டு. எப்படி ஆனால் பைசா வந்துடும். அதனால் மனதில் கொஞ்சம் தெளிவு அமைதி கொண்டு வந்தீர்களானால் வெற்றி உங்கள் பக்கம் வந்துடும். டெய்லியே நம்ம வின்வின் சுச்சுவேஷன் தானே வாழ்க்கை போயிட்டுருக்குது. அந்த வின்வின் சுச்சுவேஷனில் வெற்றி வேணுன்ற எண்ணத்துக்கு இன்றைக்கு குருவின் அனுகிரகம் நமக்கு முக்கியமாக அமைகிறது. அதனால் பயம் போகி, பகை போய், நல்ல அமைதியான தெளிவான சிந்தனை வந்து உறுதியான வாழ்க்கை வந்துடுத்துனாலே பெருமை கிடச்சிரும். நான் பெருமை காலத்துக்கு விட்டுமா, நான் யாருக்கு தெரியுமா அப்படின்னு. அப்படிப்பட்ட ஒரு நாள் இன்று. 2-8 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் சிவ வழிபாடு செய்வதும் நல்லதொரு பலனை தரும். வாழ்க வளத்துடன். வணக்கம் கன்னிராசி அன்பர்களே, இன்றைக்கு உங்கள் ராசியின் உள்ளே இருக்கக்கூடிய செவ்வாய் நார்மலாக புத்தி அப்படிங்கிற இடத்துல செவ்வாய் அப்படின்றது புத்தி தடுமாற்றத்தை ஏற்படுத்துவார். லாபம் அப்படின்னு பார்த்தா சந்திரன் பார்க்கணும். சந்திரன் லாபத்துக்குரியவன். உங்களுக்கு அந்த குபேரனானவர் அமர்ந்திருக்கக்கூடிய சதய நட்சத்திரத்தில் நீ உட்கார்ந்துருக்கிற கும்பராசிக்குள்ளார உட்கார்ந்துருக்கிறார். 6ஆம் இடம்.
அங்கேயே லக்ஷ்மி கடாட்சத்தை கொடுக்க போகிறார். சரிங்க, தொழில் அப்படிங்கிற இடத்துல இருந்து பார்க்கக்கூடிய குரு அப்படிங்கிறதுனால தொழில் மட்டும் இல்லை, 2ஆம் இடமான குடும்பத்தையும் பார்க்குறாரு. அப்போ 2ஆம் இடத்தையும் பார்க்குறாரு, உங்களுடைய 6ஆம் இடத்தையும் பார்க்குறாரு, 11வது அதிபதியான விஷயத்துக்குடைய பார்க்குறாரு. அப்படின்னா லாபத்தை மல்டிபிள் பண்ணக்கூடிய சூழ்நிலை இன்றைக்கி நல்லா இருக்குது. இன்றைக்கி எந்த காரியம் செஞ்சாலும் நல்லாயிருக்கும், கவலைப்படாதீங்க. வெற்றி உங்கள் பக்கம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கும். வெற்றி நிச்சயம். தெளிவும் ஆதரவும் இருக்கிற நாளில் நம்ம எல்லா காரியத்தையும் தைரியமாக செய்யணும். அது மாதிரி இன்றைக்கி நல்ல நாள், நல்லா செய்யுங்க. கொடுத்த காசு திரும்பி வந்துடும், கவலைப்பட வேண்டாம். எங்கேயும் நம்ம போய் ஆதரவாக நின்று போதான் நமக்கு ஆன்சர் கிடச்சிரும், கவலைப்பட வேண்டாம். அதனால் இன்றைக்கி நாளை கேபிட்டலைஸ் பண்ணிக்கோங்க. 2, 7 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள். இந்த நாளை இனிய நாளை அமைப்பதற்கு சிவ வழிபாடை செய்யுங்கள். நல்லதாக அமையும், நல்லதே நடக்கட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் துளாராசி அன்பர்களே. இன்றைக்கு உங்கள் ராசியின்றது 5ஆம் இடமான கும்பராசிக்குள்ளர சந்திர பகவான் அமர்ந்திருக்கிற அவரை குரு தன் பார்வையாலே பார்க்க குரு சந்திர யோகத்துடன் இருக்கக்கூடிய நாள். அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய குரு தான் பார்த்துருக்கிறாரு. பார்வை உங்கள் ராசியும் சேர்ந்து தான் பார்க்குறாரு. அப்போ உங்களுக்கு லாபத்தை கொடுக்கணுமா? ஆமாம், லாபத்தை கொடுக்கணும். எவ்வளோ முக்கிய முயற்சிகள் எல்லாம் உண்டோ அத்தனை முயற்சிகளையும் நீங்கள் மேற்கொள்ளலாம். அதனால் உங்களுக்கு லாபம் பெறுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. செலவுகள் கம்மியாகும், வரவுகள் நிறையா இருக்கும். வெற்றிகளை வேண்டுமென்றால் செலவு குறைக்க தெரியணும். உறுதியாக சில காரியங்கள் எல்லாம் இன்றைக்கி தைரியமாக முடிவெடுப்பீங்க. மனசில் அமைதியாக எல்லாத்தையும் செய்யுங்க. அவசரப்படாதீங்க, பயம் வேண்டாம், யாருடைய சண்டை வேண்டாம், பகையும் வேண்டாம். நட்புடன் செய்யக்கூடிய காரியங்கள் மனதிலே அமைதியையும் மன போராட்டம் இல்லாமல் செய்யக்கூடியதாக அமையும். காரிய தடைகள் எல்லாம் இருந்தாலும் கலைந்துவிடும். அதனால் தைரியமாக பண்ணுங்கள். 2, 5 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்வதும் சிவனின் அருளாலே அனைத்து விதமான விஷயங்களும் நல்லதாக நடக்கும் என்று நம்பி அதை வணங்குவதும் நமக்கு நல்லதே தரும். ஹரஹர மகாதேவா. வணக்கம் விருச்சிக ராசி அன்பர்களே. இன்றைய நாளில் உங்கள் ராசியில் 4ஆம் இடமான கும்பராசிக்குள்ளர சந்திர பகவான் குருவின் பார்வைக்குள்ளே போகிறார். குரு சந்திர யோகத்துடன் இருக்கப் போகிறார். 2க்குரியவனும் இந்த குரு தான். அதனால் தன் பார்வையாலே உங்களுக்கு லாபத்தை பெற்றுத்தரக்கூடிய சூழ்நிலை, மண் மனை வாகனம் போன்ற புதிய முயற்சிகள் எல்லாம் உங்களுக்கு நல்லதாக அமையக்கூடிய சூழ்நிலையை அமைத்து கொடுத்து விடுகிறார். தெளிவான சிந்தனைகளை ஏற்படுத்தி சில சின்ன சின்ன தாமதங்கள் இருந்தாலும் தெளிவான சிந்தனைகளை உங்களுக்கு ஏற்படுத்தி புஷ் பண்ணி விடுவார். போலாம் நீ போ, ரைட் அப்படின்ட்டு. அப்போது இன்றைக்கி உங்களுக்கு நல்லது ஒரு சூழ்நிலை இருக்குது. வீடுகளில் சின்ன மாற்றங்கள், ரிப்பேர் ஒர்க் இன் கார் அதெல்லாம் நடக்கும். தாயாரின் மருத்துவ செலவுகள் ரிலேட்டடான சில முன்னேற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. தாயாரின் உறவுக்கு கூட சொன்ன ஃப்ரிக்ஷன்ஸ் எல்லாம் குறைய ஆரம்பிக்கும். பொதுவாக பார்க்கும்போது எந்த விதமான வெளி தோற்றங்கள்னால் வரக்கூடிய சண்டைகள் எல்லாம் இன்னைக்கு குறைஞ்சிரும். 4, 2 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்வதும் சிவனை வழிபடுவதும் இன்றைக்கு நல்லதொரு முன்னேற்றத்தை கொடுக்கும். வணக்கம் தனுசு ராசி அன்பர்களே. உங்கள் ராசியின் 3ஆம் இடமான கும்பராசிக்குள்ளர சந்திர பகவான் அமர்ந்திருப்பது தன லாபத்தை பெற்று தருவதாக அமைகிறது. லாபம் வர்றதுக்கு குருவே உங்களுக்கு துணை புரிகிறார். தன் பார்வையாலே லாபத்தையும் பார்ப்பதனாலே உங்களுக்கு லாபத்தை பெற்று தருவதற்கான வாய்ப்புகளை அதிகமாக ஏற்படுத்தி கொடுக்கிறார். 1, 3, 7, 11 நார்மலாக குழந்தைகளுடைய திருமண விஷயங்கள் எல்லாம் முடிந்து கொடுக்கக்கூடிய சூழ்நிலையும், நல்லது சுப வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய விஷயங்களும், இந்த காமத்திரிகோணம் சொன்னால் எண்ணிய வாங்க செய்வதற்கு ஏற்ப மனதிலையும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்து விடுவார். தெளிவு பிறக்கும், ஆதரவு கிடைக்கும், பெருமை வரும், பொறுமை வரும். அதனால் உயர்வும் கீர்த்தியும் நட்பும் வெற்றியும் உங்கள் நாடி வரும் அப்படிங்கிறது நல்லா தெரியும். பகை போய் அமைதி வரக்கூடிய சூழ்நிலையை இன்றைக்கு கொடுக்கக்கூடிய நல்லதொரு சேர்க்கை இன்றைக்கு இருப்பதனாலே இந்த நாள் ஒரு நல்ல நாள் அப்படின்னே டிக்ளேர் பண்ணிக்கலாம்.
36 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதனால் இன்றைய நாளிலே மேலும் சுபிட்சத்தை பெறலாம். சிவனின் வழிபாடு உங்களுக்கு மேலும் மேலும் பலத்தையும் நலத்தையும் தரட்டும். வணக்கம் மகர ராசி அன்பர்களே. உங்கள் ராசியின் 2ஆம் இடமான குடும்பம் தனம் வாக்குஸ்தானத்துக்குள்ளர கும்ப ராசிக்குள்ளர சந்திர பகவான் இருப்பதும் அங்கே ராகு பகவான் ஏற்கனவே அமர்ந்திருப்பதும் இவரை குரு தன் பார்வையாலை பார்ப்பதும் உங்கள் ராசிநாதனான சனி பகவான் 3ஆம் இடமான மீன ராசிக்குள்ளே வக்கரகதியிலே திரும்பி உங்கள் 2ஆம் இடத்தை நோக்கி வருவதும் சிறந்த பலனை தருகிறது. விரயங்கள் இருந்தாலும் அதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி குருவுக்கு உண்டு. அதனால் தனகாரகன் தனத்தை கொடுப்பார். 12ஆம் இடமான தனுசு ராசியும் பார்க்கிறதுனால உங்களுக்கு வரக்கூடிய விஷயங்கள் எல்லாம் செலவை கட்டுப்படுத்தி விடுவார். செலவை கட்டுப்படுத்தினாலே வாழ்க்கையிலே வரவு வர ஆரம்பித்துவிடும். உயர்வு வர வேண்டும் என்றால் நல்லது ஒரு காலத்திலே நீங்கள் கரெக்டாக பயிரிடணும் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ நீங்கள் இன்னைக்கு என்னென்ன செய்யணுங்கிற காரியங்கள் எல்லாம் இருக்கோ அதெல்லாம் அழகாக நீங்கள் பண்ண ஆரம்பிங்க. வரக்கூடிய காலங்களிலே நான் இப்படித்தான் இருப்பேன் அப்படின்னு உங்களுக்கே ஒரு மிஷன் போடுங்க. அதை நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு நீங்கள் எல்லாத்தையும் பிளான் பண்ணுங்கள். அமைதியாக ஒர்க் பண்ணக்கூடிய ஹோம்ஒர்க்ஸ் எல்லாம் இன்றைக்கி தான் டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் சொல்லுவோம். அந்த மாதிரி பண்ணக்கூடிய டே இன்றைக்கி முக்கியமான நாள். பொறுமையாக இந்த விஷயத்தை பண்ணும்போது பெருமை உங்களை வந்து சேரும். பெருமை மட்டுமல்ல, லாபமும் வந்து சேரும், உயர்வும் வந்து சேரும், வெற்றி உங்களை நாடி வரும். அந்த வெற்றி மேல் வெற்றி வருவதற்கான காலகட்டத்தில் இன்று இருக்கிறீர்கள். 3-8 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள். சிவனை வழிபடுங்கள். உங்களுக்கு நல்லது நடக்கும். நல்லதே நடக்கட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் கும்பராசி அன்பர்களே. இன்றைய நாளிலே உங்கள் ராசிக்குள்ளே இருக்கிற சந்திர பகவானை குரு பார்க்கிறார். அப்படிங்கிறது குரு சந்திர யோகத்தை கொடுப்பதாக அமைவதாலும் உங்கள் ராசியின் 2ஆம் இடமான மீன ராசியிலே சனி பகவான் வக்கரகதியில் அமைந்து உங்கள் ராசியை நோக்கி வருவதனாலும் லாபங்களை பெருக்கித் தருவதற்கு செவ்வாய் என்ற தைரியஸ்தானம் பார்க்க வேண்டும் என்பதனால் தைரியத்தை 7ஆம் இடத்திலிருந்து பார்த்து கொண்டிருக்கிறார் உங்களுடைய 8ஆம் இடமான கன்னிராசியிலிருந்து. அப்போ உங்களுக்கு எல்லா விதத்திலும் இணக்கமான சூழ்நிலையில் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைவதனாலே பல விதத்திலும் லாபங்களை பெற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. வெற்றிகள் வருவதற்கு வாய்ப்புகளை நட்பு மூலமாக கிடைப்பதற்குரிய சூழ்நிலையும் இருப்பதனாலே பகை மாறி அமைதி கிடைக்கும். தெளிவு வரும். தெளிவு வந்ததனாலே ஆதரவு கிடைக்கும். ஆதரவு வந்தால் உறுதி வரும். உறுதி வந்தால் பெருமை வரும். பெருமை வந்தால் பொறுமை வரும். பொறுமை வந்தால் வெற்றி வரும். அப்படிங்கிறத அழகாக மனதிலே லைனப் பண்ணிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கக்கூடிய நாளில் இந்த ஒரு நாள் இருக்கிறது. அதனால் தைரியமாக செய்யக்கூடிய காரியங்கள் செய்யலாம். எப்படிப்பட்ட காரியங்கள் செய்யணும்? பெருநீலா எனக்கு எப்போவுமே லாபத்தை கொடுக்கக்கூடியது அப்படிங்கிறதுனாலே தான் குரு சுக்கிரன் 2 பேருமே தனுசு ராசியை பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். அப்படிங்கிறத மனதில் கொள்ளுங்கள். 2 என்ற குடும்பஸ்தானத்துக்குரியவன் தான் இந்த குரு. அவர் பார்த்து கொண்டிருக்கிறார் தன் பார்வையாலே. அதனாலே லாபத்தை நோக்கி கொண்டிருக்கக்கூடிய வியாபாரத்திலே புதிய நுணுக்கங்களை இன்றைக்கு கொண்டு வர வேண்டும் என்ற எண்ணங்களை அழகாக மனதிலே விதைங்கள். அதை எப்படியெல்லாம் டெவலப் பண்ணி கொண்டு போக முடியுமோ அப்படி கொண்டு போங்க. 3-7 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துங்கள். சிவனை மனதால் நினைந்து செய்யக்கூடிய காரியங்கள் வெற்றியை தரும். வாழ்க வளத்துடன். வணக்கம் மீனராசி அன்பர்களே. உங்கள் ராசிக்குள்ளே வக்கரகதியில் அமர்ந்திருக்கக்கூடிய சனி பகவான், உங்கள் ராசியின் 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவான், இந்த சந்திர பகவானை பார்க்கக்கூடியது 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான், எப்படின்னு எல்லாமே சேர்ந்து அமைந்தக்கூடிய சூழ்நிலை. இந்த பார்வை பலத்தினாலே வரக்கூடிய விஷயங்களும் தொழில் ஸ்தானத்தை பார்க்கக்கூடியதான இந்த சனி பகவான், குரு பகவான், சுக்கிர பகவான், செவ்வாய் பகவான் எல்லாரும் தொழிலை பார்க்கிறார்கள். அப்படின்னாலும் நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கேபிட்டலைஸ் பண்ணிக்கணும். ஏன்னா குரு சந்திர யோகங்கள் கிடைப்பது ரொம்ப ரேர். அந்த மாதிரி கிடச்சிருச்சுன்னா உடனே கேபிட்டலைஸ் பண்ணணும். இந்த டேயில் நீங்கள் என்ன பண்ணணும்னா உழைப்பை எப்படிலாம் யூஸ் பண்ணணும்னு பார்க்கணும். நாங்கள் எங்கெல்லாம் தப்பு பண்ணோம், நம்ம என்னெல்லாம் பண்ணணும்னு அனாலிட்டிக்னு சொல்லுவோம். அந்த மாதிரி விஷயத்தை நம்ம முதல்ல பண்ணணும். தப்பு பண்ணதெல்லாம் கரெக்டாக பைல் பண்ணி எடுத்து நெகட்டிவ் எல்லாம் பாசிட்டிவாக மாற்ற ட்ரை பண்ணணும். பாசிட்டிவில் இன்னும் எவ்வளோ மேக்ஸிமைஸ் பண்ண முடியும்னு ட்ரை பண்ணணும். இதெல்லாம் தான் ஐடியாஸ். இப்படி பண்ணினீங்கன்னா வேலை இல்லாதவர்கள் வேலை கிடைக்கும். புதிய வேலை வாய்ப்புகளும் பதவி உயர்வும் உங்களை பற்றி தன்னிறைவுபடுவதற்கும் லாபங்கள் மதிப்புப்படுத்துவதற்கும் வியாபாரத்திலே புதிய நுணுக்கங்கள் கொண்டுவதற்கும் வியாபார வர்த்தகங்களிலே விரிவாக்கம் செய்வதற்கும் வாய்ப்புகளை கொடுக்கும்.
குடும்பத்திலே மாற்றி செய்யக்கூடிய விஷயங்கள்னு சொல்லக்கூடிய அந்த விஷயங்கள் எல்லாம் அழகாக மைண்டில் வரும். இப்படி பண்ணால் அப்படி இருக்கும், அப்படி பண்ணாது அகட விகடம்னு ஒரு வார்த்தை உண்டு. அந்த மாதிரிலாம் போட்டு நம்ம பண்ணிடலாம். இதுக்கு எல்லாத்துக்கும் நல்ல காலம்னா இன்றைக்கி தான். இன்றைக்கி நாளில் திங்கட்கிழமை வாரம் முதல் 11 ஆகஸ்ட் 2025 அப்படின்னு வந்தாச்சு. இன்னும் 142 நாட்கள் தான் இருக்குது. நம்ம கரெக்டாக கடகடன் செஞ்சால் தான் இந்த வருஷத்தை நம்ம கேபிட்டலைஸ் பண்ணி ரீச் அவுட் பண்ண முடியும். அப்படிங்கிறத நல்லா உள்ளார போடுங்க. செய்யுங்க காரியத்தை. நல்லது நடக்கும், உயர்வே நடக்கும், வெற்றியே நடக்கும். உங்களுக்கு தெளிவு வந்துவிட்டு பெருமை வந்துவிடும். அப்படிங்கிறத நல்லா மனசில் வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த நாள் ஒரு நல்ல இனிய நாள். 5-3 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள். சிவனை மனதில் நினைத்து அமைதியாக தியானம் செய்து செய்யக்கூடிய காரியங்கள் வளத்தையும் நலத்தையும் பெற்றுத்தரும். வாழ்க வளத்துடன்.